அமைச்சராக இருந்து நீங்க என்ன சொல்லுங்க? அவர் இன்னைக்கு மட்டும் இல்லை, கடந்த ஒரு 2 வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வேற எந்த குறையும் நம்மளுடைய முதலமைச்சர் தளபதியாருடைய ஆட்சியிலேயோ திட்டங்களையோ அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. சமூக நலத்துறை பொறுத்த வரைக்கும் பெண்கள் புகார் தர முன் வாருங்கள் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை நாங்கள் எடுத்தோம். 2021 அது கல்லூரி மாணவியாக இருக்கட்டும், பள்ளி மாணவியாக இருக்கட்டும், இல்லை பெண்களாக இருக்கட்டும், நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, ரகசியம் காக்கப்படும், எல்லாரும் புகார் தர வாருங்கள்ன்ற பிரச்சாரத்தை எல்லா லெவலையும் அடிமட்ட லெவல் வரைக்கும் கொண்டு போனோம். 100 நாள் வேலை செய்கிற பெண்கள் கூட கொடுத்தோம். காவல்துறை, சமூக நலத்துறை, கல்வித்துறை எல்லாம் இணைஞ்சு அதனுடைய பலன் நம்ம இன்னைக்கு கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா எந்த பெண்களும் ஒரு பிரச்சனைக்கு உள்ளானா வீட்டில் இருப்பதில்லை, ஒதுங்கி இருப்பதில்லை, தயக்கப்படுவதில்லை. உடனடியாக நம்முடைய முதலமைச்சர் பேருள்ள நம்பிக்கையினால உடனடியே புகார் தருகிறார்கள். அதுதான் உண்மை நிலை என்பதை நான் ஆணித்தரமாக சொல்வேன்.